வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரியல்மி பார்த்தீங்கன்னா அவங்களோட 7 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரியல்மி 7 ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரியல்மி 6 ப்ரோவில் வந்து எவ்வளோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ப்ரைஸ் எவ்வளோ ஏற்றிருக்காங்க, இந்த ப்ரைஸுக்கு இந்த மொபைல் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதோட டிஸ்பிளே தான் ஆரம்பிக்கலாம். ரியல்மி 6 ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு 6.6 இன்ச்சில் ஒரு IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. இதோடைய ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டும் கொடுத்துருந்தாங்க. 128 பார்த்தீங்கன்னா டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருந்தாங்க. ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. பேக்லைன் பார்த்தீங்கன்னா கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் தான் இந்த மொபைல் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்படியே ரியல்மி 7 ப்ரோக்கு வந்தோம்னா டிஸ்பிளே சைஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. 6.5 இன்ச்சாக குறைச்சிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது சாம்சங்கோட சூப்பர் AMOLED டிஸ்பிளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 90 Hzலேருந்து 60 Hz போயிருக்காங்க. ஏன்னா AMOLED டிஸ்பிளேல 90 Hz கொடுத்தா காஸ்ட் இன்னும் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லி 60 Hzக்கு வந்திருக்காங்க. 90 Hz கொடுத்துருந்தா இன்னுமே பெட்டராக வந்திருக்கும். ஆனால் 60 Hz தான் கொடுத்துருந்துருக்காங்க. அப்புறம் வந்து இதோட ப்ரொடக்ஷனுக்கு கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோடைய பேட்டரி பற்றி பார்க்கலாம். பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு 4300 mAh பார்த்தீங்கன்னா ரியல்மி 6 ப்ரோவில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் ரியல்மி 7 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த 4500 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 65 வாட் சார்ஜர் வந்து பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணி தராங்க. 4300 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 30 வாட் சார்ஜர் வந்து பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணி தந்துருந்தாங்க. இந்த 30 வாட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 65 வாட்டுக்கும் 4300லேருந்து 4500க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்ல முடியும். இந்த ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 34 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரியல்மி 7 ப்ரோக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இதில் ரெண்டு மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல்மி 6 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டர் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருந்தாங்க. ரியல்மி 7 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்கனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து இதில் வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்து கேமரான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கேமராவில் பார்த்தீங்கன்னா ரியல்மி 7 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்ல முடியும். இன்னமும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 64 மெகாபிக்சல் தான் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. சோனி சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ரியல்மி 6 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா டெலஃபோட்டோ லென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த டெலஃபோட்டோ லென்ஸை வந்து இதில் ரிமூவ் பண்ணிட்டு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே டவுன் கிரேடுன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா 12 மெகாபிக்சல் டெலஃபோட்டோல இருந்து 2 மெகாபிக்சல் டெப்த்துக்கு வந்தது ஏன் இந்த மாதிரி வேலை பண்ணாங்கன்னு சொல்லி தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகாபிக்சல் ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 மெகாபிக்சல் வந்து மேக்ரோ யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டெலஃபோட்டோ பதில் டெப்த்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வேறு டிஃப்ரென்ஸு. ஆனால் டெலஃபோட்டோ கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ரியல்மி 6 ப்ரோலையும் ரியல்மி 7 ப்ரோலையும் பார்த்தீங்கன்னா ஒரே ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் ஒரே ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்டிராகனோட 720Gங்கிற ஒரு ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து ரொம்ப முக்கியமான ப்ராசஸரான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. டே டு டே டாஸ்கில் வந்து ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். எந்த கேம்னாலும் ரன் பண்ணும். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் மேலே குறையில்லை. ஆனால் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல்மி 6 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா டால்பி அட்மோஸ் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ரியல்மி 7 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா டூயல் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர்லேருந்து டூயல் ஸ்பீக்கர் இருக்கிறது ரொம்பவே பெரிய அட்வான்டேஜான விஷயம். லவ்னஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இதை யூஸ் பண்ணிக்க ஸ்டோரேஜை பற்றி பார்க்கலாம். ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா UFS 2.1 ஸ்டோரேஜ் தான் இந்த ரெண்டு மொபைலுமே கொடுத்துருக்காங்க. ரேம் வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா LPDDR4X RAM தான் ரெண்டு மொபைலுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இதோட ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம். ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி 6 ப்ரோ பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க பேஸ் வேரியன்ட். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஹை பண்ணி ஒரு 18,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 664. இதோட ப்ரைஸ் இப்போ கரண்ட்லி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17,999 ரூபாய்க்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 6128ங்கிற ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா
18,999 ரூபாய்க்கும், அடுத்து 8,128ஓட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 19,999 ரூபாய்க்கு வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே Realme 7 Proக்கு வந்தீங்கன்னா பேஸ் வேரியண்டே பார்த்தீங்கன்னா இந்த வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 6,128 தான் பேஸ் வேரியண்டாவே கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 19,999 ரூபாய்க்கு வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 8,128 இன்னொரு ஸ்டோரேஜ் வேரியண்டும் கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 21,999 ரூபாய்க்கு வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட்லி பிரைஸ்ல இருந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைப்பீங்க 18,000லேருந்து 20,000 ரூபா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் அது கிடையாது. ஏன்னா ஸ்டோரேஜ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா மாறியிருக்காங்க. இதோட ஸ்டோரேஜ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6,128ஓட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18,999 ரூபாய்க்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. Realme 7 Proன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6,128ஓட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19,999 ரூபாய்க்கு வந்து பிரைசிங் பண்ணியிருக்காங்க. ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் டிஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 1000 ரூபாய்க்கு என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்கிரேட் தான் சொல்லுவேன். ஏன்னா எல்சிடிலேருந்து ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே நல்ல விஷயம். ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காது ரொம்பவே நல்ல விஷயம். அதனால கலர்ஸ் எல்லாம் இன்னுமே வியூடாக தெரியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி சைஸும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜரும் வந்து ஒரு வேற லெவலில் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். பேட்டரி சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 200 mAh வந்து அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. 4,500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த 4,500 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 65 வாட் சார்ஜர் வந்து பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணி தராங்க. இதை ஃபுல் சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 34 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி Realme தரப்புல இருந்து சொல்கிறாங்க. இது ரொம்பவே பெரிய அப்கிரேட் தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் AMOLED டிஸ்பிளேனால கண்டிப்பாக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் ஸ்கேனர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கேமராவில் பார்த்தீங்கன்னா டெலஃபோட்டோ லென்ஸ் எடுத்து விட்டு ஒரு டவுன் கிரேட் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். மற்றபடி டிசைன் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எனக்கு வந்து ஒரு பெரிய அப்கிரேடாக வேறு எதுவும் எனக்கு தெரியலை. ஆனால் இந்த 2 அப்கிரேடுமே ஓரளவு பெரிய அப்கிரேடாக தான் இருக்குது. இந்த அப்கிரேடுக்கு நீங்கள் 1000 ரூபா செலவு பண்ணி வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. Realme 6 Pro வச்சுருக்கவங்க Realme 7 Pro வந்து வாங்க தேவையில்ல. ஆனால் புதுசாக மொபைல் வாங்குறவங்க கண்டிப்பாக Realme 7 Pro வந்து சஜஸ்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு 1000 ரூபா இன்க்ரீஸாக உங்களால் போட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலை வந்து உங்களை கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். சாரி, ஒன்று இடையில வந்து மறந்துட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட திக்னஸ் அப்புறம் வெயிட் இதில் என்னடா கம்பேரிசன் கேட்டிங்கன்னா அதை பற்றி நான் வந்து டெஃபினேஷன் கொடுக்குறேன். போன தடவை உள்ள Realme 6 Proல பார்த்தீங்கன்னா ஒரு 4,300 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. இந்த 4,300 mAh உள்ள பேட்டரி கொண்ட ஒரு ஃபோனோட திக்னஸ் அப்புறம் வந்து அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா, திக்னஸ் ஃபஸ்ட்டு பார்த்தலாம். இதில் பார்த்தீங்கன்னா 9.4 mm திக்னஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா 195 கிராம் வெயிட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் Realme 7 Proக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4,500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த 4,500 mAh பேட்டரி கொடுத்துருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு 200 mAh அதிகப்படுத்தி கொடுத்துருந்தாலும் இதோடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க. இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.7 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா 182 கிராம் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த திக்னஸும் வெயிட்டும் ரொம்பவே மேனேஜபிளாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்ல முடியும். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.